நிலவைப் போல் அழகுள்ளவளாய் கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய் விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ எழுந்து வரும் இவள் யாரோ என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித நன்னாளிது எம் குழந்தைகளின் வாழ்வில் புனிதம் கமழும் நாளிது. மகன் ஜோஃபலும் மகள் ஜோஷலும் இறைமகன் இயேசுவை நற்கருணை வடிவில் உள்ளத்தில் ஏற்று இறைவனின் அன்பில் இரண்டர கலந்திடும் பொன்னாளிது. எங் குடும்பத்தின் வசந்த நாளிது. இந்நன்னாளினை சிறப்பிக்கும் வண்ணம் இறைபலி நிறைவேற்றி நற்கருணை என்னும் திருவருட்சாதனத்தை எம் குழந்தைகளுக்கு வழங்க வந்திருக்கும் குருக்களையும் பலியினில் கலந்து குழந்தைகளுக்காய் ஜபிக்க வந்திருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இறை வார்த்தையின்படி இறை இயேசுவின் திரு உடலையும் இரத்தத்தையும் முதலாக உட்கொள்ள வந்திருக்கும் குழந்தைகள் புனித அன்னை தெரசா கூறியதை போன்று நற்கருணையே தம் வாழ்வின் சக்தியாக கொண்டு மறு கிறிஸ்துவாக மாறவும் நற்கருணையில் இருக்கும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டு இறை இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழவும் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையை மனதில் நிறுத்தி அவர்கள் பெற்றுக்கொண்ட புனிதத்தை பாதுகாத்து வாழ்ந்திடவும் இக்குழந்தைகளுக்காக இறை வேண்டல் செய்து இறை பலியில் பக்தியுடன் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமக்கு நன்றி நவில்கின்றோம்.
இருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனே ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் வரைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் திருரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:5, 2 மற்றும் 2. சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கின்றார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. அக்காலத்தில் ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரெழுகமையா இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நன்மை இருக்கிறது, ஆண்டவர் இல்லை. அப்பம் இருக்கிறது, இயேசு இல்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணையே ஒரு கொண்டாட்டம். ஆனால் கொண்டாட்டங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற வேளையிலே நற்கருணை மறைந்து விடுகிறது. பல நூல்களிலே பல கட்டுரைகள் வெளிவருவது உண்டு. அதிலும் குறிப்பாக திரு அவை சார்ந்த கட்டுரைகளிலே தற்காலத்திலே ஒரு கருத்து மட்டும் பல கட்டுரைகளில் பேசப்படுகிறது. ஆலய வழிபாடுகள், விழாக்கள், ஏன் திருவருட்சாதனங்கள் கூட கொண்டாட்டமாக மாறிவிட்டது. இந்த வழிபாடுகளில், கொண்டாட்டங்களில், விழாக்களில் இறைமகன் இயேசு இருக்கிறாரா என்ற கேள்விகளை பல கட்டுரைகள் கேட்பதுண்டு. அதனுடைய தொடக்க வாசகத்தை தான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பம் இருக்கிறது, இயேசுவை காணவில்லை. காரணம், நற்கருணை கொண்டாட்டங்கள் அல்லது புது நன்மைகள் இன்று கொடுத்த மொய்களை திருப்பி பெறக்கூடிய காலமாக மாறிவிட்டது. செலவு எடுக்கக்கூடிய நாட்களாக இந்த புதுநன்மை தருணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நற்கருணையுடைய உண்மை பொருட்கள், மறை உண்மைகள், நீடித்து நிலைக்கக்கூடிய திரு அவையினுடைய போதனைகள் யாவுமே மறைந்து விட்டன. அப்படிப்பட்ட கொண்டாட்டமாக நம் பிள்ளைகளுடைய கொண்டாட்டம் மாறிவிடக்கூடாது என்பதுதான் இந்த மறையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. மறையுரையை 2 பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு கூற வேண்டிய அறிவுரை 2ஆம் பகுதி. முதலாவதாக பெற்றோர்களாகிய அண்ணன் ஜெகதீஷுக்கும் ஜெனிபாவிற்குமான ஒரு உரையாடல். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்ற வேளையிலே 3வது கேள்வியாக கேட்கப்பட்டது, இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை அன்புடனேற்று திருச்சபையின்
சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா என்ற கேள்விக்கு இருவருமே ஆம் என்று பதில் சொல்லியிருப்பீர்கள். ஆம் என்று பதில் சொல்லி அதனுடைய நிமித்தம்தான் உங்களுடைய பிள்ளைகளை வளர்ந்து விட்டார்கள், இறைவனை உடலாகவும் இரத்தமாகவும் வாங்கிக் கொள்ள தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு பீடத்தின் முன்பாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆக இத்தனை காலம் பிள்ளைகளை பேணி வளர்த்து திரு அவையினுடைய அங்கத்தினராக மாறிய பின்பும் வெகு நீண்ட நாட்களாக பிள்ளைகளை தயாரித்து இறைமகன் இயேசுவை தங்களுடைய உள்ளத்திலே வாங்கிக் கொள்வதற்கு தயார்படுத்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த திருவுணவை உட்கொண்ட பிறகு உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் இறைஞான வளர்ச்சியிலும் திரு அவையினுடைய வளர்ச்சியிலும் உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இல்லை என்றால் வழக்கமாக சொல்வது போல ஞானஸ்நானம், புது நன்மை, கல்யாணம் என்ற 3 நிகழ்வுகளுக்கு பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய சாதாரண பெற்றோர்களாக ஜெகதீஷும் ஜெனிபாவும் மாறிவிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை திரு அவையினுடைய சட்டத்திற்கு ஏற்றபடியும் ஞான காரியங்களை பூத்தக்கூடிய நல்ல பெற்றோர்களாக வாழவும் இறைவன் உங்களுக்கு இந்த திருப்பலி வழியாக அருள வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். உங்களுடைய குடியிருப்பு பகுதி அவ்வாறாகத்தான் அமைந்திருக்கிறது. 2 இடங்களிலும், உள்ளூரிலும் வெளிநாடிலும். சின்னமுட்டத்திலே ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அப்பகுதியிலும், என் துபாயிலும் கூட வீட்டினுடைய அருகாமையிலே ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பேர் வாக்கினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய பிள்ளைகளையும் அதே ஞானத்திலும் ஆலய காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது உங்களது பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் இன்றைக்கும் நீங்கள் ஆம் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். உணர்ந்திருக்கிறீர்களா ஜெகதீஷண்ணன்? இல்லையா? ஆம், உணர்ந்திருக்கீங்க. அப்படி என்றால் பிள்ளைகளை எங்கனம் எவ்வாறாக இந்த நற்கனுடைய பக்தியிலே நாம் வளர்க்க முயல வேண்டும் என்றால் அனுதினமும் நடைபெறக்கூடிய திவ்ய பலியிலே மையமாக இருக்கக்கூடிய மையப்பகுதியிலே அவர்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் பார்த்து கொள்வதே ஆகச்சிறந்த பெற்றோருடைய கடமையாக பார்க்கின்றேன். திருப்பலியினுடைய மேன்மையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் வளர்ந்த விதங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆகச்சிறந்த முன்னுதாரணமான பெற்றோர்களாக நீங்கள் மாறினீர்கள் என்றால் இந்த பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக பெரிய பரிசாக அது அமையும். 2வது பகுதிக்கு பிள்ளைகளுக்கு இந்த எல்லா வகுப்புகளுக்கும் மறைக்கல் வகுப்புகளுக்கும் சென்றிருப்பார்கள். பிள்ளைகள் இந்த திரு உடலையும் திரு ரத்தத்தை உட்கொள்கின்ற வேளையிலே மறு கிறிஸ்துவாக வாழ்கிறார்கள். மறு கிறிஸ்துவாக வாழ்கின்ற வேளையிலே இறைவனுடைய உள்ளத்தை அவர்கள் கொண்டிருந்து நீங்கள் இவ்வாறாக பாலநேசுவை போல வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தது போல நீங்களும் வளர வேண்டும். அதுதான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசாக இருக்க முடியும். அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல பரிசை தருகிறார்கள். நீங்களும் அதே பரிசை உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் திருப்பி கொடுத்தல் என்பது உண்மையாகவே இந்த புது நன்மை பெறக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்க முடியும். நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கெடுக்கின்ற வேளையிலே இன்று இருக்கக்கூடிய அதே மகிழ்ச்சியும், இன்று இருக்கக்கூடிய அதே புனிதத்தையும், இன்று இருக்கக்கூடிய அதே ஆனந்தத்தையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கரங்களிலே ஆண்டவரை தாங்கிச் செல்கின்ற வேளையிலே அதே மனநிலையை கொண்டிருங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆயனேயம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் அனைவரும் உம் கடமைகளை உணர்ந்து சுயநலமின்றி மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இறைப்பணியிடை தேவையான உடலுள்ள நலத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய இறைவா, இன்று முதலாக உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உள்ளத்தில் ஏற்க இருக்கும் ஜோஃபல் மற்றும் ஜோஷலை உம் பாதம் தருகிறோம். அவர்கள் உம்மையே வாழ்வின் சக்தியாக கொண்டு உம்மை பிறரில் கண்டு உமது அன்பில் என்றும் இணைந்து வாழ
தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைத்து காக்கும் பரம்பொருளே இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் வானக அப்பமாக உம் ஒரே மகன் இயேசுவை உலகிற்கு அனுப்பினீரே. அவரது வாழ்க்கையை நாங்கள் வாழ்வாக்கி விண்ணக வாழ்விற்கு தகுதியுடையவர்கள் ஆகிவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி. உன் தாய் கற்பித்ததை தள்ளிவிடாதே. இறைவா, இக்குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் குழந்தைகளை கிறிஸ்துவ மதிப்பீடுகளின்படி வளர்த்திடவும், கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு குழந்தைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும், குடும்பங்களை இறை வழியில் வழிநடத்த தேவையான உடல் உள்ள நலனை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் இங்கு குழுமி இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். பல்வேறு தேவைகளோடு பாதம் வந்துள்ள அனைவரையும் நீர்தாமே அரவணைக்கவும், ஆசீரை நிறைவாக பொழியவும், உம்மிலே இணைக்கப்பட்டு இணைந்து பயணிக்கும் ஒரே திரு அவையாக வாழ வளர அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். உம்முடைய குழந்தைகள் இவர்கள் இருவரையும், இவருடைய பெற்றோரையும், ஞான பெற்றோரையும், இவருடைய உற்றார் உறவினரையும், இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். பிறந்திருக்கிற பாலன் இயேசு இவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து அன்பான வழியில் இவர்களை வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான இறைவன் வரம் தந்ததா என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தனை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தனை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. என் வாழ்வு காணிக்க இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. வாழ்வு காணிக்க இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. அன்பான இதயம் தனை தந்ததால் புவி வாழ்வு சுடரானது.
சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ள அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீ பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் உமீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வைத்தருளும், எம்மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வைத்தருளும், எம்மேலிரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உடல் உணவாகட்டும், இது என் இரத்தம் முன்பானமாகட்டும். இது என் உடல் உணவாகட்டும், இது என் இரத்தம் முன்பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உணவாகட்டும், இது என் இரத்தம் பானமாகட்டும்.
அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஜோவல், ஜோசல் 2 பேரும் மகிழ்ந்திருக்கின்ற இந்த நேரம் நாம் எல்லோரும் அவரோடு இணைந்து மகிழ்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஜோபல், ஜோசல் 2 பேரும் நன்மக்களாகத்தான் இருக்க முடியும். காரணம், நன்மக்களின் மக்கள். எனவே ஜெகதீசன், ஜெனிஃபா 2 பேருடைய பிள்ளைகள் சிறப்பானவர்கள். 1997ஆம் ஆண்டில் ஒரு சிறார் உலகத்தை பார்த்தேன். அதில் சிறப்பான முத்திரையை பதித்திருந்தவர் ஜெனிஃபா. இருதயம் பெற்றெடுத்த இருதயங்கள் என்ற நிலையில் 5 இருந்தார்கள். மஞ்சு, சஞ்சு, ஷர்மி, ஜெனிஃபா, ஜெரி. இவர்கள் எல்லாரும் சிறப்பானவர்களாக இருந்தாலும் நான் அங்கு களப்பணியாற்றிய பொழுது துடிதுடிப்போடு சிறிய குழந்தையாக வலம் வந்து கொண்டிருந்தவர் ஜெனிஃபா. அவரிடமிருந்த அறிவாற்றல் அளப்பரியது. எப்பொழுதுமே முதல் மதிப்பெண் பெற்று வந்தவள். அறிவிலும் கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். அதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னையிலே ஸ்டெல்லா மேரிஸில் அதே போன்று தன்னுடைய படிப்பால் அந்த பகுதியை ஒரு முத்திரை வைத்தவர். இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு பிள்ளைகளாக இவர்கள் இருவரும் இருப்பது மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி. ஜெகதீசனை பற்றி குறைச்சி சொல்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். தெரிந்தவரை பற்றி அதிகம் பேசுவது அற்புதமானது. இவரெல்லாம் என்னை பாதித்தவர்கள் என்ற உணர்வைத்தான் வெளிப்படுத்துவேன். வைரமுத்து சொல்லும் அவருடைய புத்தகத்தில் இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் என்ற அருமையான வார்த்தையை பயன்படுத்துவார். அதே போன்று இந்த இதயத்தில் தடம் பதித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பால் என்னை கவர்ந்தவர்கள், அறிவால் என்னை கவர்ந்தவர்கள். எனவே அந்த அறிவும் அந்த ஆற்றலும் இந்த பிள்ளைகளின் வழியாக இன்னும் சமூகத்திற்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்துகிறேன். எனவே இந்த 2 குழந்தைகளையும் இறைவன் தருகின்ற அற்புதமான சூழலில் அருமையான விதத்தில் வளர்த்தெடுக்கவும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றலாக மாறவும் இந்த நாளில் சிறப்பாக வாழ்த்துகிறேன், ஆசிக்கின்றோம். இங்கே இருக்கிற தந்தையர்கள் சார்பாகவும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இங்கு வந்தது நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் தொடர்பு. அவருடைய திருமுழுக்கு நாளில் சந்தித்தோம். அதன் பிறகு நீண்ட இடைவெளி. மீண்டும் இவ்வாறு திருவிருந்தில் சந்திப்பது மகிழ்ச்சி. அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகளும் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போதும் அது திருவிருந்தில் பங்கு பெற்றவும் நம்பிக்கையாளராகிய எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவனை மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த நாளை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை
இடையர்களுக்கு தம்மான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளராய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்து அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது.